வணக்கம் மக்களே, சொன்ன மாதிரி வீடியோ போட்டானுங்கடா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. சொன்னனால தான் வீடியோ போட்டோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற செக்ஷன் பேரு ராத்திரி நேரத்து பூஜையில். நான் இவ்வளவு ஜாலியா பேசக்கூடாதுல்ல. இந்த கேட்டப்ல சொன்னதான் ஊர்வலகம் பேர் இருக்குன்னு நம்போம். நான் தான் உங்க மங்கேஷ். நீங்க பார்க்க போறது ஆவி வேட்டை. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை சுகவேதனை. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. அப்பால போ சாத்தானே பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான். ராத்திரி நேரத்து பூஜை இல்ல, நாங்க அமானுஷங்களை பத்தி பேச போறோம். எப்படி எங்க ஷோல பேய் இருக்குன்னு ஊரே மாத்திரமோ அதே மாதிரி இந்த ராத்திரி நேரத்து பூஜை செக்ஷன்ல உலகத்தில் நடக்கிற எல்லா பேய் விஷயங்களையும் எடுத்து சொல்ல போறோம். அதுல பார்க்க போற சம்பவம் டிக்டாக் பைத்தியம். ஃபாரின்ல ஒரு ஹை ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சருக்கே தெரியாம போன் எடுத்து வந்திருக்காங்க. போன் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல டிக்டாக் செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லி பாத்ரூம்ல ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. செல்ஃபி எடுத்துட்டு கிளாஸ்ல வந்து போட்டோ பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு மட்டும் அந்த போட்டோல இல்லைங்க, கூட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. அவங்க பாத்ரூம் எடுத்த அந்த போட்டோ தான் இந்த சம்பவம். ரெண்டாவது பார்க்க போற கதை ஜூலினா அவரோட பெண்குட்டியும். 1970s ஒரு கிராமத்துல ஒரு குளத்துக்கு பக்கத்துல 3 பிள்ளைகள் ஆடிக்கிட்டு இருக்குங்க. அதுல ஒரு பிள்ளை தப்பி தவறி போய் குளத்துல வந்து செத்து போச்சு. அது குளத்துல விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 வருஷத்துக்கு யாருமே அந்த குளத்தை பார்க்க போல. 4-5 வருஷம் கழிச்சு வேற ஒரு கிராமத்துல இந்த கிராமத்துக்கு வந்து ஜூலியன்ற ஒருத்தவர் அந்த குளத்துக்கு பக்கத்துல வயித்தொலி தாங்க அப்படியே குத்த வைக்க போயிருக்காரு. அவர் குத்த வச்சதுக்கு அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணிருக்காரு ஆல்ரெடி யாரும் அவங்க குத்த வச்சு உட்காந்துருக்காங்கன்னு. அவருக்கு ஒரே ஷாக்கு, யார் அங்க குத்த வச்சு உட்காந்துருக்குதுன்னு பார்த்தா இறந்து போன அந்த பிள்ளையோட ஆத்மா தாங்க அங்க குத்த வச்சு உட்காந்துருக்கு. இருந்தாலும் இவர் தைரியமா கிட்ட போய் பேசியிருக்காரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எப்பப்பெல்லாம் ஜூலியன் அந்த குளத்து பக்கம் போறாரோ அப்பெல்லாம் அந்த பிள்ளையோட ஆன்மாவை பார்த்துருக்காரு. அந்த பிள்ளை என் கூட விளையாடுவான்னு கூப்பிட்டுருக்கு. இவரு என்னடா யாருமா நீ இங்கே இருக்க, ரொம்ப நாள் உனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை எனக்கு ஒரு பொம்மை வேணும் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. சரி சனியை வாங்கி தொலைவோன்னு சொல்லிட்டு இவரும் அந்த பிள்ளை செத்து போன குளத்துக்கு பக்கத்தில் உள்ள மரத்தில் அந்த பொம்மையை வச்சு அடிச்சிடுறாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. அந்த பொம்மையை அவர் மரத்தில் கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆவி அவர் எதுவுமே பண்ணல. ஆனா 2-3 நாள் கழிச்சு அந்த பிள்ளை எப்படி குளத்துல முக்கி செத்து கிடந்துச்சோ அதே மாதிரி இவரும் முக்காம செத்து கிடந்தாரு. இதை பார்த்த ஊர் மக்கள் ஐயோ இதே மாதிரி நம்மளும் முக்காம செத்து போயிருமோ அப்படின்னு பயந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொம்மையை வாங்கி கட்ட ஆரம்பிச்சாங்க அந்த மரத்துல. இப்படியே பொம்மையை கட்டி அந்த ஊருக்கு போற டூரிஸ்ட் எல்லாமே அந்த பொம்மையை கட்டுறது ஒரு வழக்கமா நினைச்சிட்டு எல்லாம் அந்த பொம்மையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட நைட்ல அந்த குளத்து பக்கம் ஆளுங்க நடந்து போகும்போது அந்த கட்டின பொம்மையெல்லாம் பேசிக்கிற மாதிரியும் பிரக்குன்னு குசுற மாதிரி சத்தங்களும் கேட்கிறதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. யார் தான் விட மாட்டா குசு. இதே மாதிரி உங்க வீட்டுக்கிட்டே சத்தம் கேட்டுச்சுன்னா போட்டு காட்டுங்க எங்க ஷோவை. அடுத்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை பார்த்துட்டு வந்துருங்க. என்னடா இது பிள்ளைங்க உட்காந்துருக்கு கியூட்டா இருக்கு, ஓ சோ ஸ்வீட் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த போட்டோல உத்து பாத்தீங்கன்னா பின்னால் யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு. இந்த போட்டோட கதை என்னன்னா, ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களை உட்காந்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க. போட்டோ எடுத்துட்டு வீட்டுல வந்து கழிவு பக்கமா தான் தெரிஞ்சிருக்கு போட்டோல அந்த பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, நம்ம ட்ரோல் வீடியோ பார்த்துட்டு கடுப்பாய் முகின்றவும் பின்னால் நின்று இருக்காரு. இதே மாதிரி பேய் கதை உங்ககிட்டயும் இருக்கா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப கூட உங்களோட பக்கத்துல ஒரு பேய் இருக்கு, அதை நான் வரி போறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தக்காளி செடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே தூங்குற மணி அடிச்சுட்டு போயிருங்க. சாமி பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி, இல்லைன்னா போற போக்க ஒரு காட்டு காட்டிட்டு போயிருப்போம்.